நாம இல்லைன்னு சொல்ற அந்த தன்மை நமக்கு கிடையாது. ஏன்னா அப்படிதான் நம்ம வள்ளலார் வழியில போயிட்டு இருக்கேன். ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் வாயில இருந்து மடிப்பிச்சியா நான் கேட்கிறேன்னு அவர் சொன்னார். ஒரு குருவா நினைக்கும் போது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் எனக்கு மட்டும் குரு இல்ல, இங்க இருக்கக்கூடியவங்கல இருந்து இன்னும் பல பேருக்கு குருவா இருக்கிறாரு. அதனால அவருடைய எண்ணம் ஃபுல்லா அந்த சபை வளரணும், அங்க அன்னதானம் நடக்கணும்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு தூரம் பேசுறான்னும் போது ஒவ்வொருத்தரும் அவரால் அனுபவிச்ச யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா அதை செய்யணும்னு மனசளவுல நினைச்சீங்க. இது என்னுடைய வேண்டுதலா கூட இருக்கலாம், இல்ல எல்லாருடைய வேண்டுதலாவும் இருக்கலாம். அவரால் நன்மை அடைஞ்சவங்க கோடி பேர், யாருமே துன்பப்பட்டவங்க இல்லை. இது 1000 பேர் இருக்கிற சபையில கூட என்னால சொல்ல முடியும். மனசறிஞ்சு ஒரு வார்த்தையாலேயோ ஒரு செயலாலேயோ கூட துன்பப்படுத்துறது கிடையாது. ஆனா நன்மை அடைஞ்சவங்க என்ன மாதிரி எத்தனையோ பல கோடி குடும்பங்கள், அந்த குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னா அந்த சபை இன்னும் வளரணும். அவர் சொன்ன மாதிரி அந்த ஜாதகம்ன்ற அந்த ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்லி தந்து அவருடைய கலையை வளர்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இது எல்லாருக்குமே துணையா இருப்பீங்கன்னு நினைச்சு கேட்டுக்கிறேன். என்னுடைய கருத்துல தவறு இருந்தா மன்னிச்சுக்குங்க. எப்படி எண்ணிய என் கருத்திங்கெனக்கு அப்படி அருளிய அருட்பெருஞ்சோதி, எத்தகை விளைந்தன என் மனம் இங்கெனக்கு அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி, எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி, யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரையே அளிக்கும் சிதம்பர சிவமே. சிதம்பரத்துல இருந்து இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காருன்னா இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா, நடந்துட்டு இருக்கிற விஷயமா, நடக்க போற விஷயமாவும் இருக்கணும். திருவருளுக்கு நன்றி, குருவருளுக்கு நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவங்க சொன்ன வார்த்தை அந்த மடி